விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களையும் பருவநிலைக்கேற்றவாறும் இருக்கின்ற நீரினை கொண்டும் புதிய சாகுபடி முறைகளை அருகிலுள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினையோ அல்லது வேளாண் அறிவியல் நிலையத்தினையோ தொடர்பு கொண்டு சிறந்த முறையில் வேளாண்மையில் வெற்றி பெற்று நமது நாடு இத்துறையில் உலக அரங்கில் முன்னணியாக திகழவும் நாடு தன்னிறைவு அடையும் வகையில் வேளாண் பெருமக்கள் பெருமுயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடன் சக விவசாயிகள் தரும் வெற்றி கதைகள் மற்ற விவசாயிகளுக்கும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மாத்தி யோசிச்சேங்க பகுதியை வழங்கி வருகிறோம். இன்றைய பகுதியில் தடியன்குடிசை பகுதியை சேர்ந்த கேசி பட்டியை சார்ந்த விவசாயி டி பழனிவேல் ராஜன் தரும் காப்பி தோட்டத்தில் மலைவாழை எவ்வாறு சாகுபடி செய்கிறார் என்பதை அவரிடமே கேட்டபோது, இந்த மலை வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேருந்து மலை வாழை இருக்குது. இந்த மலை வாழை தான் வந்து இந்த மக்களே ஒரு காலத்தில் வாழை வச்சுட்டு இருந்துச்சு. இந்த மலை வாழை வந்து அன்றைக்கி பண்ண வந்து பூராமே இயற்கையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த முடிக்கொத்துணை வந்து இந்த வாழையை வந்து பாதித்து கம்ப்ளீட்டாகவே சிறுமலையிலையும் விருப்பாச்சி மலையிலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாழையை வந்து அழிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் வந்து வாழை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹார்டிகல்ச்சர்லேருந்து ஒரு டெக்னிக்கலாக கொண்டு வந்து வாழையை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறது அதுக்கான டெக்னிக் வந்து கொடுத்தாங்க. அதுலேருந்து வந்து இந்த சூப்பர் சூடாமனஸ் வந்து நம்ம வாழை ஆரம்பத்தில் நடும்போது 1.5 குழி எடுத்து சூப்பர் சூடாமனஸ் நினச்சி உள்ளே வச்சு நாங்கள் நடுவோம். வாழை வந்து 10க்கு 10 நாங்கள் பேஸ்ட் பண்ணி போடுவோம். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாலேயும் இந்த சூடாமனஸ் நாங்கள் போடுவோம். முடிக்கொத்துணை வந்து கட்டுப்படுத்தவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இன்றைக்கி ரிசர்ச் சென்டர்லேருந்து எதுவுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அவங்களும் என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு கட்டுப்பாடு ஆகலை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா விலையில் வந்து நல்ல விலை கிடைக்கல, நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து வாழை வந்து வாழை உற்பத்தி கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து வாழை காய்க்கு வந்து காசு அதிகமாக இருக்குது. ஒரு வாழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8 ரூபா வரும், 9 ரூபா வரை ஒரு காய் போகுது. கிலோ அதே மாதிரி வந்து ஒரு தார் வந்து இன்றைக்குள்ள ரேஞ்ச் வந்து ஒரு 30 கிலோ 35 கிலோ வர ஒரு தாரே வருது. அந்தளவுக்கும் இருக்குது. ரொம்ப லோவில் வந்து 6 கிலோ 7 கிலோவும் இருக்குது. இது காரணம் வந்து நல்லா பயிரிட்டு நல்லா பார்க்குறவங்க காட்டில் வந்து இடம் வந்து கூடுது. மலை வாழை வந்து உங்களுக்கு காலங்காலமாக வந்து இது வந்து ஒரு வாழையடி வாழையாக வரக்கூடிய மலை வாழை வந்து மற்ற நாட்டு வாழை மாதிரி உங்களுக்கு இது ஒரு காய் வெட்டிட்டு அப்படியே அழிஞ்சு போகிற பொருள் கிடையாது. மலை வாழை வந்து கண்டினியூஸாக வந்து வாழையடி வாழையாக நம்ம வெட்டிகிட்டே இருக்கலாம். வந்து முடிக்கொத்து நோய் வராமல் இருந்துச்சுனால் அந்த வாழையை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து அதில் ஒவ்வொரு தாரும் வெட்டிகிட்டே இருக்கலாம். நமக்கு இந்த கச்சாரஸ்லேருந்து வந்து சூப்பர் சூடாமனஸ்னு ஒன்று வந்து கொடுத்து தான் இன்றைக்கி வந்து இந்த பஞ்சுடாப் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. என்னோடய பிளான்ட்டில் வந்து ட்ரையல் பிளான்ட் போட்டு ஒரு டைம் பார்த்தாங்க. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பஞ்சுடாப் வந்து ஓரளவுக்கு சூப்பர் சூடாமனஸ் கட்டுப்பாடாயிருச்சு. முடிக்கொத்து நோய் வந்து கட்டுப்பாடு ஆகலை. இப்போ நீங்கள் பயிரிட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருந்தே வந்து இந்த வாழைகளுக்கு வந்து கொந்தம் போடுறது பட்டையில் இருக்கிறது எல்லாமே செய்யணுங்க. கீழே நாட்டு வாழையில மாதிரி நம்ம அப்படி வெட்ட முடியாது. இதில் வந்து கொந்தம் போடுறதுனா மே மட்டையில் வந்து அந்த பழுத்த மட்டையை வரும். அந்த பழுத்த மட்டையை காஞ்ச மட்டையில் மட்டும் அறுத்து விட்டு மற்ற மட்டையில் விட்டுறலாங்க. பட்டையில் இருக்கிறது வந்து வருஷத்துக்கு வந்து 2 டைம் பண்ணுவோங்க. இப்போ வந்து சூப்பர் சூடாமனஸ் போட்டாலுமே நாங்கள் வந்து சூப்பர் பாஸ்பேட் யூரியா பொட்டாஸ் 3 சேர்ந்து ஒரு உரம் ஒன்று தரோம் நாங்கள். அதனால் வந்து உங்களுக்கு மலை வாழை வந்து கொஞ்சம் வெயிட் கிடைக்குதுங்க. உலகிலேயே அதிகமான மசாலா பொருட்கள் கொண்டு சமைப்பது தென்னிந்தியர்கள் மட்டும்தான். இந்த தென்னிந்தியர்கள் சுவைக்கும் மனத்திற்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நாம கூட்டாக சேர்ந்து சமைக்கும் சமையல்ல பிரியாணிக்கு நிகர் பிரியாணி மட்டுமே தான். இந்த பிரியாணிக்கு வாசம் தருவது பிரியாணி இலை. இப்பொழுது சர்வ சுகந்தி பிரியாணி இலை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் புத்துராமலிங்கம் அவர்கள் விளக்கம் தருகிறார்.
மர வாசனை பயிர்களில் பிரியாணிகளின் இலை என்று சொல்லக்கூடிய இந்த ஆல்ஸ்பைஸ் ஆனது தென் அமெரிக்க நாட்டில் தோன்றியது. இது ஊறுகாய் மற்றும் பிரியாணி தயார் செய்யும் பொழுது அதில் வாசனையை அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றாக பயன்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கிய பொருளாதார பகுதி என்று எடுத்துக்கொண்டால் இலைகள், உலர்ந்த காய்கள் ஆகியவை மிக முக்கியமான ஆகும். பொருளாதார ரீதியில் உலர்ந்த காய்களில் யூஜினால் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் 4.5% உள்ளது. மொத்த எடையில் 60% இந்த யூஜினால் எண்ணெய் உள்ளது. இந்த எண்ணெயானது வாசனை பொருளாக மிக முக்கிய ஒன்றாக பயன்படுகிறது. இதனுடைய உயரமானது 18 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இந்த பிரியாணிகளின் இலை ஒருங்கிணைந்த வாசனை பயிர் என்றும் கூறலாம். வாசனை பயிர்களின் குணாதிசயங்களை இந்த ஒரு மரம் தன்னகத்தை கொண்டிருப்பதால் ஒருங்கிணைந்த வாசனை பயிர் என்றும் இதை கூறலாம். ஆல்ஸ்பைஸ் வளரக்கூடிய உகந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை என்னவென்றால், வெப்பநிலையை பொறுத்தவரை 25 to 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்க வேண்டும். கடல் மட்டத்திலிருந்து உயரமானது 1500 200 1500 மீட்டர் உயரமாக இருப்பது நல்லது. மலையளவு எடுத்துக்கொண்டால் 800 1200 மில்லிமீட்டர் மலையளவு தேவை. சத்துள்ள மண்ணானது கார அமிலத்தன்மை 5.8 6 வரை உள்ள மண் வளம் உள்ள பகுதிகளில் இதை பயிரிடலாம். இதை இனப்பெருக்கம் உற்பத்தி எப்படி செய்வதென்றால், விதைகள் நன்கு வளர்ச்சியடைந்த விதைகளை எடுத்துக்கொண்டு அதனை உலர வைக்க வேண்டும். உலர வைத்து மேட்டுப்பாத்தி அமைத்து மேட்டுப்பாத்தியில் அந்த உலர்ந்த விதைகளை 2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் மேட்டுப்பாத்தியில் நட வேண்டும். மேட்டுப்பாத்தியில் நடும் பொழுது நட்ட 15-20 நாட்களில் முளைப்புத்தன்மை ஆரம்பித்துவிடும். இந்த முளைத்த விதைகளை எடுத்து பாலித்தீன் பைகளில், அதாவது அந்த பாட் மிக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பாலித்தீன் பாட் மிக்சரில் 3-3-1 என்ற அளவில் 3% மண், 3% மணல், 1% எரு, நன்கு மக்கிய உலர்ந்த எருவை கலந்து அந்த 20-40 சென்டிமீட்டர் நீள அகலம் உள்ள அந்த பாலித்தீன் பைகளில் நிரப்பி இந்த வளர்ச்சியடைந்த நாற்றுகளை எடுத்து நட வேண்டும். இவ்வாறு நட்ட நாற்றுக்கள் 1 வருடத்துக்கு பிறகு தோட்டத்தில் நடுவதற்கு தயாராகின்றன. 6 மீட்டர் இடைவெளி செடிக்கு செடியும் 6 மீட்டர் இடைவெளி வரிசைக்கு வரிசையும் இருத்தல் நல்லது. இவ்வாறு நட்ட பின்பு வாரத்து 7 to 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்தால் அந்த ஆரம்ப நிலையில் அதனுடைய உயிர்ப்பிடிப்புத்தன்மை அதிகமாகி நன்கு வளர்ச்சி அடைந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 8 வருட மரத்திற்கு 25 to 30 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து என்று எடுத்துக்கொண்டால் 500 கிராம் தலைச்சத்து யூரியா கொடுக்க வேண்டும். 1250 கிராம் சாம்பல் சத்து கொடுக்க வேண்டும். மணிச்சத்து என்று எடுத்துக்கொண்டால் 1200 கிராம் மணிச்சத்து கொடுக்க வேண்டும். ஆக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவைகளை இடும் பொழுது 8 மரம் நன்றாக வளர்ந்து காய்களை கொடுக்கின்றன. அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் மரம் நட்ட 8 to 10 வருடங்களில் அதனுடைய காய்ப்புத்தன்மை அதிகரிக்கிறது. காய்ப்புத்தன்மை உற்பத்தி திறனை கொடுக்கிறது. இந்த பொருளாதார ரீதியில் அதிகப்படியான மகசூல் என்று எடுத்துக்கொண்டால் 15 to 20 வருட மரமானது நல்ல மகசூலை தருகிறது. எக்கனாமிக் ஈல்டுன்னு சொல்லக்கூடிய பொருளாதார மகசூலை தருகிறது. மகசூல் என்று எடுத்து பார்த்தோமானால் ஒரு மரத்திற்கு 50 to 60 கிலோ காய்கள், உலர்ந்த காய்கள் கிடைக்கின்றன. இவ்வாறு அறுவடை செய்யப்பட்ட காய்களை நன்கு ஒரு 15 to 25 நாட்கள் உலர வைக்க, சூரிய ஒளியில் உலர வைத்து அதை எடுத்து உலர்த்திய காய்களை கையில் வைத்து ஆட்டி பார்த்தோமானால் கலகலா என்று மணி சத்தம் போல் கேட்க வேண்டும். அதுதான் சரியான உலர்ந்த நிலைக்கான அறிகுறிகளாகும். ஒருங்கிணைந்த மணப்பயிர் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால், எல்லா வித வாசனை பயிர்களின் குணாதிசயங்களும் இது கொண்டிருப்பதால் ஆல்ஸ்பைஸ் பைமோண்டா டயக்கா என்று கூறுகிறோம். இப்பயிரை பயிரிட்டு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் நன்கு பயனடைந்து மணப்பயிர்களின் வளர்ச்சியை, உற்பத்தி திறனை அதிகரித்து ஏற்றுமதிக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும்படி கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.